வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்கவிருக்கிறோம் என்றால், ஃபிகர் அண்டு ஃபிக் கேப்ஷன் இதை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர்னா என்ன? The figure tag specifies self-contained content like illustrations, diagram, photos. ஓகேவா? இந்த ஃபிகர் டேக் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா செல்ஃப் கண்டென்ட் கண்டென்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுது. எதை சொல்லலாம்? நம்ம டயக்ராம், ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம ஃபிகர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபிக் கேப்ஷன், அதாவது ஃபிகரோட கேப்ஷன். த ஃபிக் கேப்ஷன் டேக் டிஃபைன்ஸ் எ கேப்ஷன் ஃபார் எ ஃபிக் எலமெண்ட். இந்த ஃபிகருக்கு நம்ம ஒரு கேப்ஷன் தர போகிறோம். அந்த கேப்ஷனுக்கு பேர் தான் ஃபிக் கேப்ஷன். ஃபிகர் கேப்ஷன் தான் ஃபிக் கேப்ஷன் சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சா? இந்த ஃபிகர்னா என்னது? அது ஒரு செல்ஃப் கண்டென்ட் கண்டென்ட். டயக்ராம், ஃபோட்டோ, இல்லுஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஃபிகர்ஸ். ஃபிக் கேப்ஷனா இந்த ஃபிகருக்கு நம்ம கேப்ஷன் தர போகிறோம். அதை ஃபிக் கேப்ஷன் சொல்கிறாங்க. இதில் சிண்டெக்ஸ் பார்ப்போம். ஃபிகர் இதுக்குள்ள இமேஜ் கண்டென்ட் நம்ம இமேஜ் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எஸ்ஆர்சி கொடுத்தோம். போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இமேஜ் டேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே நம்ம ஃபிக் கேப்ஷன் இதுக்குள்ளே ஃபிகர் கேப்ஷன் கொடுக்க போகிறோம். இது டேக், ஃபிக் கேப்ஷனுங்கிறது டேக். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் என்னன்னு பார்த்துட்டு. நம்ம அப்புறம் பார்ப்போம் அந்த மிஸ்டேக்கை. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஃபிகர் அப்படிங்கிற டேக் ஓப்பனிங் அண்டு க்ளோஸ். இதுக்குள்ளே நம்ம இமேஜ் டேக் வந்து செல்ஃப் டேக்னால க்ளோஸ் பண்ணலாம் தேவையில்லை. இதில் நம்ம எஸ்ஆர்சி நம்ம ஆல்ரெடி இமேஜ் நம்ம இருக்கு, அந்த இமேஜை நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ட். இந்த ஆல்ட்டு போன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ட்டுனா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. ஆல்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வித்தும் கொடுத்துக்கிறேன். இதில் திரும்ப நான் வந்து கொடுக்கணும், அதனால் நான் வித்து இப்பயே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபிகர் ஓகே ஆயிடுச்சு. அதில் வந்து இமேஜ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிக்கு கேப்ஷன் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இது ரன் ஆகுதான்னு பார்ப்போம், இல்லை தப்பாக கொடுத்துக்கிட்டான் பார்த்து. ஓகே, இந்த ஃபிகர் சிரிப்பாக வருது. சரி, இந்த ஃபிகர் நம்மளுக்கு ரன் ஆகுது. இப்போ நம்ம ஃபிகர் கேப்ஷன் கொடுப்போம். ஃபிகர் கேப்ஷனு ஃபிக் கேப்ஷன். இதில் நான் என்ன கொடுக்குறேன்? ஃபிக்கு 1.1 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த இமேஜ் கீழே உங்களுக்கு கேப்ஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா நீங்கள் ஃபிக் கேப்ஷன் கொடுக்கும்போது என்ன இது ரொம்ப தள்ளி வருது, ஃபோட்டோக்கு கீழேயே வரலையே அப்படின்னு. நான் இங்கே என்ன சொன்னேன்? நான் மிஸ்டேக் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. இந்த ஃபிகர் வந்து நீங்கள் வந்து ஃபிக் கேப்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அந்த டேகை. ஓகேவா? இப்போ அதை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம எங்கே ஃபிகர் இருக்குது, நம்ம இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். இமேஜ் கொடுத்துட்டு அடுத்தே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபிகருக்கு அப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம ஃபிக் கேப்ஷன் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, புரிஞ்சிச்சுன்னு. இல்லை தம்ப்லைன் சிம்பிள் கொடுங்க. அது என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப ஜாம் ஆகுது. தம்ஸ் அப் சிம்பிள் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.